ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி எங்கெங்கே இருக்குது என்ற பிளேஸையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் நம்ம பார்க்குறப்போ ஒகேனக்கல் தான் பார்க்குறோம். இந்த ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் வந்து இந்தியாவின் சிறந்த அருவிகளில் ஒகேனக்கல் அருவியும் முக்கியமானது ஒன்று. இது வந்து தமிழ்நாட்டின் தருமபுரி மாவட்டத்தில் காவிரி ஆற்றில் அமைந்துள்ளது. தருமபுரியிலிருந்து 47 கிலோமீட்டர் தூரத்தில் ஒகேனக்கல் அருவி அமைந்துள்ளது. இந்த ஒகேனக்கல் அருவிதான் இந்தியாவின் நயகரா என்றும் அழைக்கப்படுகிறது. அப்புறம் வந்து இது ஒரு அருவியாக இல்லாமல் பல அருவிகளின் தொகுப்பாக அமைந்துள்ளது. இந்த அருவிகளின் காணப்படும் கார்பனேட் பாறைகள் ஆசியாவில் மட்டுமல்லாமல் உலகிலேயே மிகவும் பழமையானதாகவும் சொல்றாங்க. அப்புறம் இது வந்து ஜூன் முதல் அக்டோபர் மாதம் வரை சுற்றுலா செல்ல சிறந்த இடமாக விளங்குகிறது. இதுதான் நம்ம ஒகேனக்கலோட டீட்டெயில்ஸ். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது குற்றாலம் ஃபால்ஸ் தான். இது வந்து அமைவிடம் பார்த்தோம் அப்படின்னா தென்காசியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலியிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இது வந்து சுற்றுலா இப்போ வசதியாக இருக்கும்னா ஜூன் மாதம் தென்மேற்கு பருவகாலம் வந்து ஆரம்பிக்கும். அந்த டைம்ல இருந்து போகிறதுக்கு நல்லா இருக்கும் சுற்றுலா பயணிகள். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள் வந்து மெயின் சீசனாக பார்க்கப்படுகிறது குற்றாலம். பேருந்து வசதி பார்த்தோம் அப்படின்னா தென்காசி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அங்கிருந்து குற்றாலத்துக்கு பேருந்து வசதியும் இருக்குது. மதுரையிலேருந்து நிறைய பேருந்துகள் குற்றாலத்துக்கு போகுது. You know just what you do to me. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற நீர்வீழ்ச்சி வந்து திருப்பரப்பு ஃபால்ஸ். இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குலசேகரம் பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பரப்பு என்ற ஊரில் இது இருக்குது. இது வந்து குமரி குற்றாலம் என்றும் எல்லாராலும் அழைக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறப்போ மங்கி ஃபால்ஸ் குரங்கு அருவி. இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை மலைப்பகுதியில் பொள்ளாச்சிக்கும் வால்பாறைக்கும் இடையே ஆழியார் அணைக்கு அருகில் குரங்கு அருவி அதாவது மங்கி ஃபால்ஸ் வந்து இருக்குது. இது கோயம்புத்தூர்லேருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலும் பொள்ளாச்சியிலிருந்து 27 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்திருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையின் கனமழை பெய்யும் காலங்களில் இங்கே குளிக்க தடை விதிக்கப்படுகிறது. இவ்வருவி 60 அடி உயரத்தில் இருந்து விழுகிறது. இவ்வருவிக்கு மேலே வால்பாறை, கீழே ஆழியார் அணை ஆகிய சுற்றுத்தலங்கள் உள்ளன. பசுமையான காடுகள் மற்றும் கரடு முரடான பாறைகளை கொண்டு ஒரு அருவியாக இருக்கிறது. இவ்வருவி வந்து மலை ஏற்றத்திற்கு சிறந்த இடமாகவும் வகிக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக ஆகாய கங்கை அருவி பார்க்க போகிறோம். இது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலையின் கொல்லிமலை பகுதியில் உள்ளது. ஐயாறு என்ற ஆரோ ஆகாய கங்கை அருவியாக விழுகிறது. இந்த அருவி பார்ப்பதற்கு வந்து ஆகாயத்தில் இருந்து கங்கையானது அருவியாக கொட்டுவது போல வந்து பார்க்க அந்த மாதிரி காட்சியாக இருக்கும். 300 அடி உயரத்தில் இருந்து விழும் இந்த அருவி காண்போரை திகைக்க செய்கிறது. இந்த அருவிக்கு அருகில் கோவில் அமைந்துள்ளது. இந்த இடம் மலைகளால் சூழப்பட்டும் பள்ளத்தாக்கு பகுதியாகவும் காணப்படுகிறது. அதே மாதிரி மக்களே, உங்களுக்கு பிடிச்ச வாட்டர் ஃபால்ஸ் எதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இப்போதைக்கு இது ஒரு டாப் 5 மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்தராக நம்ம நிறைய பேசலாம், சொல்லலாம். நிறைய அப்டேட் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி என்னென்ன ஃபேமஸ்லாம் இருக்குன்னு. ஓகே மக்களே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
This content sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. கேசரி பொருட்கள் மற்ற ப்ராடக்டை கம்பேர் பண்ணுறப்ப நம்மக்கிட்ட சற்று கம்மியாக தான் இருக்கும். மஸ்ட்டாக யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டும் நல்லா இருக்கும்.